வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, யுபிஎஸ்சிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இப்போ இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ ஷார்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி வந்து வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 232 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/9/2024லேருந்து 8/10/2024க்குள்ள இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரியில் வந்து, அதாவது 4 கேட்டகரியில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்குது இன்ஜினியரிங் சர்வீஸில். கேட்டகரி 1ல் வந்து சிவில் இன்ஜினியரிங், கேட்டகரி 2ல் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கேட்டகரி 3ல் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கேட்டகரி 4ல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ சர்வீஸில் வந்துட்டு சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸில் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் இப்போ சொல்கிறேன். சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரோட்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வே ஆஃப் இந்தியா குரூப் ஏ சர்வீஸ்லையும், அதுக்கப்புறம் ஏடபிள்யூ சிவில் பார்டர் ரோட்ஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும், இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் இன்ஜினியரிங்லும், அதுக்கப்புறம் ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ சர்வேர் கேட்ல வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸ்லையும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங் குரூப் ஏ சர்வீஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ அண்ட் குரூப் இ சர்வீஸ் போஸ்ட்டுக்கு இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் இன்ஜினியரிங்லும், இந்தியன் நேவல் அர்மாமெண்ட் சர்வீஸ்லையும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும், டிஃபென்ஸ் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்வீஸ்லையும், அதுக்கப்புறம் ஏடபிள்யூ பார்டர் ரோட் சர்வீஸ் இன்ஜினியரிங்லையும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் நேவல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லையும், இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வந்து சர்வீஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃப் இன்ஜினியரிங்லையும், அதுக்கப்புறம் இந்தியன் நேவல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லையும், இந்தியன் நேவல் அர்மாமெண்ட் சர்வீஸ்லையும், டிஃபென்ஸ் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்வீஸ்லையும், சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் சர்வீஸ்லையும், இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸ்லையும், அதுக்கப்புறம் வந்து ஐஇடிஎஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 கிரேட் 2ல வந்து எலக்ட்ரிக்கல் கிரேட்ல வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி 4ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல குரூப் ஏ குரூப் பி சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் கிரேட் ஏலையும், சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் சர்வீஸ் கிரேட் ஏல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் நேவல் அர்மாமெண்ட் சர்வீஸ்லையும், இந்தியன் நேவல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லையும், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ்லையும், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸ்லையும், இந்தியன் ரேடியோ ரெகுலேட்டரி சர்வீஸ் கிரேட் 1லையும் கிரேட் ஏலையும், அதுக்கப்புறம் ஐஇடிஎஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 கிரேட் 2லையும் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது எம்எஸ்சியில் வந்துட்டு எலக்ட்ரானிக் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸும் ரேடியோ இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 இயர்ஸும், பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 வருஷமும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் இன்ஜினியரிங் சர்வீஸில். நீங்கள் ப்ரீலிம்ஸ் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரீலிம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ வந்து ப்ரீலிம்ஸுக்கு கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல வந்து இன்டர்வியூ ப்ராசஸ். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மதுரையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது. ப்ரீலிம்ஸுக்கும் சென்னையில், அதாவது சென்னையில் எழுதிக்கலாம், மெயின்ஸுக்கும் நம்ம சென்னையில் தான் எழுத முடியும். இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, ஃபீமேல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல. இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா 200 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ சப்மிட் பண்ணோன்னா 18/9/2024 8/10/2024 அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ நல்ல ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.